பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 126 முதல் 130 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 126வது சங்கீதத்திலே சியோனின் சிறையிருப்பை கட்ட திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலரை ஆண்டவர் சிறையிருப்பை திருப்ப மீண்டுமாய் ஆண்டவர் எருசலேமுக்கு கொண்டு வர சித்தமுள்ளவராயிருந்தார். சமயமே உண்டாவதாக. ஆம், அவர்கள் அந்த நல்ல செய்தியை கேட்ட பொழுது சொப்பனம் காண்கிறேன் என்று சொன்னால் சிறையிலிருந்து வருவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு இராணுவம் இல்லை, அவர்களுக்கென்று தலைவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவனே அவர்களை விடுதலை பண்ணினார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி எங்கள் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் அதே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 127வது சங்கீதத்திலே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் சமயமே உண்டாவதாக. கர்த்தர் நமது குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. அங்கே 127வது சங்கீதத்திலே தேவனிடத்திலிருந்து வருவதும் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய மகிமையான அந்த கிருபையின் ஐஸ்வர்யங்கள் ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மருதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உண்டாவதாக. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து கட்டி எழுப்புகிறவர். 128வது சங்கீதத்திலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனும் அவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த மனிதனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சமயமே உண்டாவதாக. 129வது சங்கீதம் சிறு வயதும் தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். அநேக நெருக்கத்திற்குள்ளாய் சங்கீதக்காரர் கடந்து போகும் பொழுது கர்த்தரை நம்பி அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர்கள் சொல்வதும் இல்லை. கர்த்தர் சமயமே உண்டாவது. தேவன் தாமே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியமான காரியம். 130வது சங்கீதத்திலே கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற ஒரு விண்ணப்பமாய் இந்த சங்கீதம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தை சத்தத்திற்கு என் செவிகள் சிறந்திருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் தான் ஒரு விசுவாச வார்த்தையோடு இஸ்ரவேலே அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார் விசுவாச வார்த்தையோடு இந்த சங்கீதம் முடிவடைகிறது. கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அப்படி வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி
ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் காத்திருக்கிற புதுபலி நடந்து கழுகளைப் போல சிட்டுகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதவசனம் ஏசாயா 40 கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சமயம் உண்டாவது. முன்னர் தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதாக, மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமீன், ஆமீன்.